ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்ல நட்பு நாடு என்ற அடிப்படையில் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி. பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியதை தொடர்ந்து ஈரான் அதிபர் உடனடி நடவடிக்கை. $40,000 டன் LPG-யுடன் புறப்பட்ட ஷிவாலிக் கப்பல் ஒரு வாரத்தில் இந்தியாவை வந்தடையும். மேலும் ஒரு கப்பல் ஹார்முஸ் நீரிணையை விரைவில் கடக்க தயாராக இருப்பதாக தகவல். அடுத்த 90 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோல் டீலர்கள் தகவல். பெட்ரோல் டீசலுக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது என்று பொதுமக்களுக்கு விளக்கம். எரிபொருள் தட்டுப்பாடு என்று வதந்தி பரப்பப்படுவதாக தமிழ்நாடு பெட்ரோல் டீலர்கள் கூட்டமைப்பு அறிக்கை. தேவைக்கு அதிகமாக பெட்ரோல் டீசலை வாங்கி சேமிக்க தேவையில்லை என்று அறிவுறுத்தல். வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் நீட்டிப்பு தடத்தில் ரயில் சேவை தொடங்கியது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் ரயில்கள் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னை கடற்கரை வேளச்சேரி ரயில் நிலையங்களுக்கு இடையிலான 43 ஜோடி ரயில் சேவை பரங்கிமலை வரை நீட்டிப்பு. தென் சென்னை மக்கள் நகரின் எந்த பகுதிக்கும் எளிதாக பயணம் செய்ய வழிவகை. செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக ஆதம்பாக்கத்தில் பறக்கும் ரயில் நிற்காது என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஆதம்பாக்கத்தில் ரயில்கள் நின்று செல்ல தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக விளக்கம். விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் 17ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறிவுசார் வழித்தடம் குறித்து வதந்தி பரப்பப்படுவதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என்று திட்டவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நம்முடைய அரசு அறிவித்துள்ள நாலேஜ் கார்னர் பற்றி சில தவறான வதந்திகள் சமீபத்தில் வரவேற்றிருக்கு. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு இருக்கே தவிர எந்த பணிகளும் இன்னும் தொடங்கவில்லை. கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ₹20 கொடுத்துவிட்டு நாளொன்றுக்கு ₹150 கடனாளி ஆக்குகிறது திமுக அரசு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. 1825 நாள் 5 வருஷம் கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு ₹20 பாக்கெட்ல ₹20. ஆனா உங்க மேல கடன் வாங்கி இருக்கிறது 5 ஆண்டுகள்ல 2,72,000. 2,72,000 5 வருஷம் பாருங்க, ஒரு நாளைக்கு ₹150 கடன். மதவாத பாசிச சக்திகளை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்று செல்வ பெருந்தகை பேச்சு. வரவிருக்கும் தேர்தல் டெல்லி தர்பாருக்கும் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்துக்கும் இடையிலான போர் என்று விமர்சனம். டெல்லி தர்பாருக்கும் தமிழ்நாட்டு பாரம்பரியத்திற்கும் உள்ள போராக இது மாறப்போகிறது. ஆகவே கண்டிப்பாக மகதமாக நீ எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போன்ற இந்த கூட்டணியும் வெற்றி பெறும். கும்மிடிப்பூண்டி அருகே பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று அன்புமணி விமர்சனம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திங்கட்கிழமை நடைபெறும் என்று கட்சி தலைமை அறிவிப்பு. நாளை நடைபெறுவதாக இருந்த நிலையில் ஒரு நாள் தள்ளி வைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுடன் காணொலி வாயிலாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திடீர் ஆலோசனை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடலாமா அல்லது கூட்டணி சேரலாமா என்பது குறித்து கருத்துக்கள் கேட்பு. கூட்டணியில் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்று தவிகவில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் கருத்து. சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மட்டும் தயக்கம் காட்டியதாக தகவல். புதுச்சேரி தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 16 இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் போட்டி. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு 14 தொகுதிகள் ஒதுக்கீடு.
எல்ஜேகேவுக்கு பாஜக பங்கேற்றில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தகவல். காவல்துறையினர் மீது நடவடிக்கை கோரி ஆகாஷ் தந்தை தொடர்ந்த வழக்கு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மானாமதுரை விசாரணை கைதி ஆகாஷ் மரண வழக்கில் விசாரணை தீவிரம். குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. மானாமதுரை இளைஞர் ஆகாஷின் குடும்பத்தினருடன் திருமாவளவன் சந்திப்பு. சம்பந்தப்பட்ட அனைத்து போலீசாரையும் கைது செய்ய வேண்டுமென கோரிக்கை. இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் 14 பேர் சென்னை வருகை. சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் ஏற்பாடு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் தவிகவிற்கு 45 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தகவல். முதற்கட்டமாக 60 வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடத்தி முடித்த நிலையில் 45 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று ஊகமாக கூறப்படும் தகவல். சென்னையில் அரை நூற்றாண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் சாதித்து காட்டிய திமுக அரசு 2030ஆம் ஆண்டில் எழில்மிகு சென்னையை உருவாக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தர்ம தரிசனத்திற்கு பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருப்பு. ஒரே நாளில் 68,754 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக தேவஸ்தான நிர்வாகம் தகவல். PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் வரவு வைப்பு. அசாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 9,30,00,000 விவசாயிகளுக்கு விடுவித்தார் பிரதமர் மோடி. கொரோனா கொடுங்காலத்தை வெற்றிகரமாக கடந்து வந்தது போல் தற்போதைய சூழலையும் கடந்து வருவோம் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. கள்ளச்சந்தையில் சமையல் சிலிண்டர் விற்கப்படுவதை மாநில அரசுகள் உன்னிப்பாக கவனித்து தடுக்கவும் வலியுறுத்தல். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை ஒருதலைபட்சமாக மாறி வருவதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. ஐநா பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்த தீர்மானத்தை முன்மொழிந்தது ஏன் என்று கேள்வி. அரசியலுக்கு வரக்கூடாது என்று ரஜினியை திமுக மிரட்டியதாக ஆதவ் அர்ஜுனா கூறியது கற்பனையானது. ரஜினியை அச்சுறுத்தி வெளியேற்றிவிட முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கருத்து இது. எனவே அவரை திமுக அச்சுறுத்தியது என்பதும் கற்பனை. அதற்காக அவர் அச்சப்பட்டு பின்வாங்கினார் என்பதும் கற்பனை. அது ரஜினி அவர்களின் ஆளுமையையே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனம். ரஜினிகாந்தை யாரும் மிரட்டி அடிப்பணிய வைக்க முடியாது என்று அமைச்சர் ரகுபதி பேட்டி. 1996ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பியவர் ரஜினி எனவும் பேச்சு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். எங்களுக்கு அதாவது 1996 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு 730 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை. மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் பதில். மத்திய பிரதேசத்தில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் கடும் அவதி. அடுப்புகளுக்கு பயன்படுத்த விறகுகளை அதிக விலை கொடுத்து வாங்கிச் செல்லும் மக்கள். விமானங்களுக்கான எரிபொருள் விலை கணிசமாக அதிகரிப்பு எதிரொலி. இன்று முதல் கூடுதல் எரிபொருள் கட்டணம் வசூலிக்க இண்டிகோ முடிவு. தலைமை
தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்க கோரும் தீர்மானத்திற்கான நோட்டீஸ் 193 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வழங்கிய எதிர்க்கட்சிகள். பெண் பணியாளர்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்கும் கொள்கையை தேசிய அளவில் உருவாக்க கோரி மனு. பெண்களை பணியமர்த்துவதில் சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்று கூறி மனுவை நிராகரித்த உச்சநீதிமன்றம். ஹார்மூஸ் நீரிணை வழியாக செல்ல துருக்கி சரக்கு கப்பலுக்கு ஈரான் அனுமதி. மீதமுள்ள 14 கப்பல்களுக்கு அனுமதி கோரியிருப்பதாக துருக்கி அமைச்சர் தகவல். துருக்கி வான்வழியாக பறந்த ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திய நாட்டோ படைகள். மேற்காசிய போரில் துருக்கியை குறிவைக்கவில்லை என்று தொடர்ந்து கூறிவரும் ஈரானிடம் விளக்கம் கேட்டது துருக்கி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க பிற நாடுகளுக்கு அனுமதி அளித்து அமெரிக்கா தவறு செய்துவிட்டதாக ஜெர்மனி குற்றச்சாட்டு. எண்ணெய் விற்ற பணத்தை யுக்ரைன் போரில் ரஷ்யா செலவிடும் என்று ஜெர்மனி அதிபர் ஃபெட்ரிக் மெர்ஸ் எச்சரிக்கை. ஆபரண தங்கம் சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் தங்கத்தின் விலை 14,900 ரூபாய். ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடலின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தகவல். தேனியில் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தின் அரசியல் நிகழ்ச்சி. என்ன ஆடியோ சார்? ஒரு ஆடியோ இல்ல, என்ன சொன்னீங்கன்னா பரவாயில்ல. வாக்குறுதிதான் இல்ல, அது தெரியும். நானே தான் சொல்றேன். சிஎம் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. சிஎம் கொடுத்த வாக்குறுதி என் கையில இருக்கு. சிஎம் கொடுத்த வாக்குறுதியை நான் போட்டு காட்டல. இல்ல, என்கிட்ட இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன். அந்த நடைமுறை சிக்கலை தான் நான் பேசினேன். அதுல 500 கோடிக்கு திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. அதிகாரிகள் அதை ஆய்வு பண்றாங்க. அதுக்கு தான் இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா இருக்கு. நிச்சயமா வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதை உணர்ந்து அந்த 10-12 கம்மாய்க்கு தண்ணி நிரப்புறதுக்கு ஏற்பாடு. திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுக நிர்வாகி முருக்கோடை ராமர், நாதக நிர்வாகி பிரேம்சந்தர் பங்கேற்று காரசார விவாதம். பணவிதை நட்டிருக்கோம். நட்டதோட விடாம அதை வளர்த்து கொண்டு வந்திருக்கோம். 63 குளத்துல 18ஆம் கால்வாயில 4 கிலோமீட்டருக்கு பணவிதை வச்சிருக்கோம். இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய 21 சட்டமன்ற தேர்தலில் போட்டு 4 வேட்பாளர்கள் இருக்கிறோம். நாங்க எல்லாம் ஏறக்குறைய 11,000 12,000 வாக்குகள் வாங்கினோம். எந்த வாக்குக்கும் காசு கொடுக்கல. வாக்கு நாங்க வாங்கணும், விலை கொடுத்து வாங்கல. ஆகாஷ் மரண வழக்கில் மானாமதுரை போலீசார் 6 பேரை சஸ்பெண்ட் செய்த நடவடிக்கை. காவல் ஆய்வாளர் திலீபன், சார்பு ஆய்வாளர் குகன் உள்ளிட்டோர் பணியிடை நீக்கம். எம்ஜிஆர் பாணியில் தொண்டர் ஒருவர் தொடங்கிய கட்சியில் இணைந்தார் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா. சசிகலா இணைந்துள்ள கட்சியின் பெயர் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம். தலைவர் மேலையும் அம்மா மேலையும் பற்றுள்ள ஒரு தொண்டர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஆரம்பித்த கட்சியை நான் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன். அந்த கட்சியினுடைய பெயர் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் என்று சசிகலா அறிவிப்பு. தீய சக்தி திமுகவை விரட்டியடிப்பதற்காக கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாகவும் உறுதி. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை ஒரு விளம்பர ஆட்சியா கொண்டு போனது மட்டும் இல்லாம அவங்க தன்னுடைய திமுகவை வளர்க்கறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மக்கள்ல ஏமாத்தி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த ஆட்சியை ஓட ஓட விரட்டுறதுதான் எங்களோட வேலை. அதுக்கு தமிழ்நாட்டு மக்களும் எங்களோட சேர்த்து. தஞ்சாவூர் கோபுரத்தை போன்று மிகப்பெரிய வரலாறு கொண்ட திமுகவை யாராலும் அசைக்க முடியாது என்று நடிகர் வடிவேலு திட்டவட்டம். திமுகவை அழிக்கிறது ஒழிக்கிறது எல்லாம் பிறகு பாருங்கள், முதலில் மக்கள் அழியாமல் இருப்பதற்கான வழிகளை யோசியுங்கள் என்று எதிர்க்கட்சியினருக்கு அறிவுரை.
திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம். அப்புறம் வச்சுக்கோங்க, அழியலாம். அப்புறம் மக்கள் பார்த்துக்கலாம். மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்கணும். எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது, பெரிய வரலாற்று படத்துப்படி நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா இருக்கு. தூத்துக்குடி அருகே கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் ஆறுதல் கூறிவிட்டு வெளியே வந்தபோது இருவரையும் பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு நேற்று ஏன் வரவில்லை என்று சரமாரியாக கேள்வி. தூத்துக்குடி அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிக்கை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு, மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதி அறிவுறுத்தல். காவல்துறையின் மெத்தனம் ஏற்புடையதல்ல என்று விளாத்திக்குளம் பள்ளி மாணவி பாலியல் கொலை வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டு. தவறான குற்றவாளிகளை சேர்க்க வாய்ப்பு உள்ளதால் காவல்துறைக்கு அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்று மனுதாரருக்கு அறிவுறுத்தல். அதிமுக என்ற மக்கள் இயக்கத்தை ஒரு சமூகத்திற்கான கட்சியாக மாற்றிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு.